வணக்கம் அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஸோ பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் இன்வைட் பண்ண போகிறது திவ்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு திவ்யா என்ன குக் பண்ண போறீங்க? சரி, ரெகுலரா செய்யற பொங்கல் தான். பட் ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நியூட்ரிஷன் வைஸ்ல செய்ய போறோம். ஓஹோ, ஓகே. ஆமா, திணையை வச்சு நம்ம ஒரு பொங்கல் செய்ய போறோம். ஓகே, திணையை வச்சு பொங்கல். அது என்ன, நம்ம கார பொங்கலா இல்ல ஸ்வீட் பொங்கலா? ஸ்வீட் பொங்கல் தான். ஓகே, திணையை வச்சு பொங்கல், ஆனால் அதை ஸ்வீட்டா பண்ண போறோம். என்னென்ன தேவை சொல்ல பார்த்துடலாம். திணை, வெல்லம், பால், சிறுபருப்பு, நெய், பச்சை கற்பூரம், உப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள். திணை எடுத்திருக்கோம் அப்படின்னா திணையை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஊற வைக்கணுமா இல்ல ஸ்ட்ரெயிட்டா நம்ம குக்கர்ல வைக்கலாமா? என்ன இல்ல, இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே குக்கரா தான் வைக்க போறோம். நம்ம வீட்ல பண்றதா இருந்தா ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். ஓ சூப்பர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதான் பண்ண போறோமா? இப்போ நம்ம திணையையும் அந்த பாசி பருப்பையும் வாஷ் பண்ணிட்டு நம்ம வேக போட்டுடலாம். ஓகே பேபி, வாஷ் பண்ணலாம். பவுல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் 1 கப் அளவுக்கு திணை எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டுக்கிறேன். ஓகே, அது கூட ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஸ்பூன் போல சிறுபருப்பு போட்டுக்கிறேன். ஓகே, 1 கப்புக்கு 2-3 ஸ்பூன் போடுமா? போதும். பொங்கலுக்கு சிறுபருப்பு கொஞ்சமா இருந்தாலே போதும். ஸோ இதை ஒரு வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம இதை குக்கரில் போடலாம். ஓகே, ஆன் பண்ணிடலாமா இல்லை குக்கரில் போட்டதுக்கு அப்புறம் ஆன் பண்ணுவோம்? இல்லை இல்லை, ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரைஸில் பொங்கல் பண்ணோன்னா அது சுகர் பேஷண்ட் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் அந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபெஸ்டிவலுக்கு ஃபுட்டும் எடுத்துக்கணும். ஓகே, அதே அதே நேரத்தில் அது எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும். ஓகே. ஸோ அதனால தான் இந்த திணையிலையும் சக்கரை பொங்கல் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ திணையில் பண்ணும்போது சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த சுகர் ஏறும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இன்சுலினோட பிரச்சனை அந்த அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஏதாவது சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாமா. ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணியும் போட்டு. ஓகே ஃபைன். எல்லாம் தண்ணி போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட்டு இது நம்ம குக் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அண்ட் விசில் விட போகிறோமா பேபி? எவ்வளோ விசில்? ஒரு 4 விசில். ஏன்னா இது நல்ல குழைய வந்தால் தான் சக்கரை பொங்கல் நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும். ஓகே. ஸோ என்னதான் சக்கரை பொங்கல் அப்படின்னு பேர் இருந்தாலும் நமக்கு அங்கங்கே அந்த ரைஸோட அந்த பொங்கலும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்ஸ்க்காக வெல்லமும் இது இருக்கும்போது வேற ஃபீல் இருக்கும். சில பேர் சர்க்கரையும் போட்டு செய்வாங்க. சர்க்கரையை சொன்னால் ஒயிட் கலர் ரெசிபியில் எந்த இன்க்ரீடியண்ட்டும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றவங்க வெல்லம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ நமக்கு இது கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலையா பேபி? எஸ், இப்போ நம்ம அடுத்து இதை தனியாக வேக வச்சுக்கலாம். நம்ம கிட்ட வெல்லம் இருக்குது, அந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். ஓகே, ஏன்னா வெல்லத்தில் டஸ்ட் இருக்கும். ஃபைன். ஸோ அதனால நம்ம சும்மா கரைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால கரைக்க தான் போகிறோம். இப்போ ஒரு 150 கிராம் போல அளவுக்கு நம்ம திணை எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு ஈக்குவலாகவே 150 கிராம் போல நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் திணைக்கு மட்டும்தான் சேரும். ஏன்னா தண்ணியும் தாராளமாக ஊற்றிருக்கோம், வெல்லமும். ரைஸுக்கு இது வராது. இந்த அளவு ரைஸ்க்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு போட வேண்டாம். ஆனால் இவ்வளோ வெல்லம் எடுத்திருக்கோம். அது 1 கப்பு தான் எடுத்திருக்கோம். இவ்வளோ வெல்லம் தேவைப்படுமா? இல்லை இல்லை, நம்ம கரைய நம்மளுக்கு இது ஆரம்பிச்சிடும். பார்க்க தான் பெருசாக இருக்க மாதிரியும் இருக்கும், கரைஞ்சதுக்கு அப்புறம் சின்னதாக மாறிடும். ஃபைன். ஸோ இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதுல இருந்து டஸ்டஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோமே தவிர இது பாகுபதம் வரணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அப்போ திவ்யா வீட்டில் கேட்போம், பொங்கல் அப்படின்னா என்ன பொங்கல் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்வீங்க? இல்லை, எங்கள் வீட்டில் அரிசி பொங்கல் தான். யாரும் டயட்டிஷியன்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால சாதாரணமாக காலையில் செய்கிற சக்கரை பொங்கல். இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னா பால் பொங்கல் செய்வாங்க. எந்த ஒரு வெல்லமும் போடாமல் எதுவுமே போடாமல் வெறும் சால்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சு அதில் அரிசி வேக வச்சு அந்த பால் பொங்கல் தான் மோஸ்ட்லி செய்வாங்க வீட்டில். இது இப்போதான் அந்த ஸ்வீட்காக சாப்பிட்றது. பட் அந்த பால் பொங்கல் மட்டும்தான் வீட்டில் ஸ்பெஷலாக செய்கிறது. ஓகே. ஸோ பால்
பால் பொங்கல் ரெசிபிஸ் அதை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க. ஒரு நாள் தயவு செஞ்சு எங்களுக்கு பண்ணிக்காம. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ரெசிபியை கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வியூவர்ஸ் ஆகிய நீங்க அது என்னன்னு தெரியலையேப்பா அதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும். கவலைப்படாதீங்க, இந்த பொங்கலுக்கு இல்லைனாலும் கண்டிப்பா அவங்க வந்து எப்படி இருந்தாலும் நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க ஏதாவது எபிசோட்ல, நம்ம அப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும். வெள்ளத்துக்கும் இந்த 4 விசில் வரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே நமக்கு ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை இல்லையா திவ்யா? ஓகே, ஸோ வெல்லம் ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் ரெடி ஆயிடுச்சு, ஃபுல்லாவே நல்லாவே கரைஞ்சிச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதே டைம்ல வந்து எப்படி இது குக் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம ப்ரெஷர் ஸோ இப்போ நம்ம கரண்டியில் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இது கூட இப்போ நம்ம பால் போட்டு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு இது வெந்திருந்தாலே இது போதும். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம இப்போ வந்து அங்கே இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து பால் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதை இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இப்போ குக்கர்ல நம்ம அந்த ஆமா ஃபர்ஸ்ட் பால் போட்டுக்கலாம். பேபி அத குக்கர்ல தான் பண்ண முடியுமா இல்ல நம்ம பேன்ல மாத்திக்கலாமா? பேன்ல கூட மாத்திக்கலாமா? சோ இப்போ நான் பேன் கொடுத்துறேன். நம்ம பேன்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த திணையை போட்டு மில்க் போட்டு கொஞ்சம் லைட்டா குக் பண்ணலாம். ஓகே, சோ பேன் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ இதுல ஒரு 2 ஸ்பூன் போல கீ போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கார்னிஷ்க்கு நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். திராட்சை, முந்திரி அந்த மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பொங்கல்னாலே இது முந்திரி நிறைய இருக்கும். ஸோ அதனால முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி திராட்சையும் அவங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஆமா, திராட்சையும் இருக்கும். ஒரு சிலர் அதை விரும்புவாங்க, ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க. ஸோ முந்திரி மட்டும் போட்டுக்கலாம். ஆனால் பொங்கல்ல நமக்கு வந்து இதெல்லாம் டேஸ்ட் பண்ணும்போது தான், பட் மூக்கு கிட்ட எடுத்துட்டு போகும்போதே நமக்கு அந்த பச்சை கற்பூரம் வாசனை தான் பொங்கல்ல நமக்கு முக்கியமா பார்க்கணும். அதனால அதுவும் நம்ம வச்சிருக்கோம். அதனால அந்த ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமா, அதனால தான் கோயில் பிரசாதத்துலலாம் அந்த ஸ்மெல் கரெக்டா வந்து அது ஒரு டிவைன் ஸ்மெல். அது அந்த பக்கம் ஒரு 4 திரு தள்ளி அங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. நமக்கு இங்கேயே பிரகாரத்திலே கேட்கும், ஐயோ நம்ம வெப்ப போயிட்டு அதை வாங்குவோம் கையிலங்கிற மாதிரி. நம்ம வந்து முந்திரி பருப்பு மட்டும் தான் போட போறோம். ஆமா, முந்திரி மட்டும் தான் போட்டுக்கிறோம் நம்ம, வேற எதுவும் கிடையாது. முந்திரி போட்டு இதுல எடுத்து வச்சிடுவோம். இப்போதைக்கு இதை எப்படி வைக்கிறேன், இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். இது டக்குன்னு ஆகிடும். நம்ம நெய்யை வந்து ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிட்டு போட்டோம்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடும். மைல்டான ஒரு கோல்டன் கலர் இருக்கும் போது எடுத்துட்டோம்னா நல்லா கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கோல்டன் கலர் தெரியாது, பட் ஆனால் அந்த கிறிஸ்பினஸ் கண்டிப்பாக இதில் வந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க இந்த திணையை போட்டுக்கலாம். ஓகே, இந்த கீலையை போட்டுக்கலாம். சிம் பண்ணட்டுமா பேபி? லைட்டாக சிம் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு திணை. ஆமாம், திணை நல்லா வெந்திருக்குங்கிறது கலர்லேயும் அதை டெக்ஸ்டர்லேயும் நமக்கு தெரியுது. இதை வந்து பால் போட்டு நிறைய பேர் குக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பால் போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல, இது வந்து நியூட்ரிஷன் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட் இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதனால பால் வந்து நம்ம இந்த மாதிரி குக் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அந்த ஒரு வழவழப்பு தன்மை நமக்கு வேணும். பொங்கலோட இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு லிக்விட் கண்டிப்பாக தேவை. நம்ம வெல்லம் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இலக ஆரம்பிச்சிடும். சரி, இருந்தாலும் இந்த டேஸ்ட்டும் அதில் ஆட் ஆகணும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பால் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே பேபி, இது வந்து காய்ச்சின பாலா இல்லை இது ரா மில்க் தான். ரா மில்க். ஓகே, வேணும்னா காய்ச்சின மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொன்று காய்ச்சின பால் அந்த ஏடெல்லாம் இல்லாமல் ஆட் பண்ணிங்கன்னா பெட்டர். இப்போ இது நல்லா மேஷ் ஆயிடுச்சு. நான் எதுக்காக இந்த ஸ்டேஜில் பால் போட்டு மிக்ஸ் பண்ண சொன்னா, சப்போஸ் அதில் வந்து அது குக் ஆகாமல் லைட்டாக இதுவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டு இப்படி மேஷ் பண்ணும்போது அது நல்லாவே குக் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா இதுவாகிடுச்சு. நம்ம டேரெக்டாக இப்போ வந்து வெல்லத்தை வந்து இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபில்டர் நீங்கள் பிடிங்க. எஸ், நான் வெல்லத்தை போடுறேன். ஸோ என்ன அப்படின்னா வெல்லம் எல்லாமே தேவைப்படுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுமா? ஆமாம், கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். வச்சுக்கலாம். நமக்கு இது ஃபுல்லாவே ஆட் பண்ணிடலாமா பேபி? அப்படியே ஊத்தலாமா? ஆட் பண்ணலாம், ஈஸியா இருக்குமா?
ஸ்டாப் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். ஃபைன். அண்ட் சிம்ல தான் வச்சு குக் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த மாதிரி மசிகிற நிலமையில இருந்தாதான் நமக்கு அது கரெக்டா வரும். அப்படி கொஞ்சம் நம்ம எங்கேயாவது அது குக் ஆகல அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி கட்டி கட்டியா ஆரம்பிச்சிடும். அதனாலதான் குக் பண்ணிட்டு குக்கர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பால் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த மாதிரி அந்த லங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு நான் அதை சொன்னேன் அப்படின்னா இப்படி இருந்தால் தான் அது கரெக்டு. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. அதனால கொஞ்சம் மில்கை எடுத்து அதெல்லாம் அந்த லம்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பால் போட்டு குக் பண்ணுறதா இருந்தாலும் குக் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்து நம்ம வந்து அதுலேயே டேரெக்டாக தான் நம்ம மிக்ஸ் கொடுக்க முடியுமே தவிர இந்த மாதிரி எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் இப்போ வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். போதுமா பேபி? இல்லை ஃபுல்லாக ஆட் பண்ணி போதும். ஃபைன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். ஓகே. இது பார்த்து போட்டுக்கலாம் நம்ம அளவு. ஏன்னா நம்ம டேரெக்டாக போட்டால் நிறைய ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும். ஓகே போதும். ஏன்னா நம்ம வெள்ளத்தை டேரெக்டாக போடல, தண்ணியில் வந்து மெல்ட் பண்ணி வடிகட்டி தான் போடுறோம். ஓ, அந்த தண்ணிக்கான அளவையும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி வச்சிருக்கவங்க வந்து நல்லா ரீஃபைன் நாட்டு சர்க்கரையா இருக்கு, டஸ்ட் எதுவுமே இல்லைன்னா டேரெக்டாகவே இந்த டைம்ல நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் ஆமா இப்போ நாட்டு சக்கரை கொஞ்சம் ரீஃபைண்டாக கிடைக்குது. ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் பிஃபோர் அதில் மண்ணாக இருக்குமா பேபி? இப்படி தான் நம்ம எடுத்து இல்லை ஆமாம். முன்னாடி வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குச்சி தூசு மண் நிறைய இருக்கும். ஓகே. ஸோ இப்போ தான் கொஞ்சம் அது ரீஃபைண்டாக கிடைக்குது. ஸோ அதனால அதையும் ஃபில்டர் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திணை பொங்கல்ல நமக்கு நார்மல் வெண்பொங்கல் மாதிரியும் பண்ணுவாங்க, சக்கரை பொங்கலும் பண்ணுவாங்க, கார பொங்கலும் பண்ணலாம், சக்கரை பொங்கலும் பண்ணலாம், உப்புமா கூட பண்ணி சாப்பிடலாம். இப்போ இது லைட்டா திக் ஆகணும். இது திக் ஆகும் போதே நம்ம வந்து ஒரு விஷயமா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏலக்காய் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் வெல்லம், அதாவது ஸ்வீட் செய்கிற எல்லா ஐட்டத்துலேயும் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன். பச்சை கற்பூரம் இதில் வந்து அதே மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் பச்சை கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி நுணுக்குனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம இதையும் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் போட்டுக்கலாம். ஓகே. நுணுக்குனா தான் அந்த பிஞ்சு தெரியும். எஸ். சின்ன பீஸாக தான் இருக்குன்னு போட்டிங்கன்னா அது ஒரே இடத்துல போயிட்டு அது அப்படின்னு என்னோட கரையாது. வா, இப்போ நம்மளோட கிச்சனே மணக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பச்சை கற்பூரம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் உலகத்துக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. எஸ். இப்போ ஓரளவுக்கு இருக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். ஓகே. சக்கரை பொங்கல் ஒரே ஒரு நாள் தான் சாப்பிட்றோம், அதுவும் ஃபெஸ்டிவலில் சாப்பிட்றோம். கொஞ்சம் டயட்டெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கொஞ்சம் நிறையவே கீ போட்டுக்கலாம். ஃபைன். ஏன்னா கீயோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்தாலும் கொஞ்சம் டைம் ஆக ஆக அது வந்து இறுகிட்டே வெள்ளம்ன்றதுனால அது இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ இறுகுனதுக்கு அப்புறம் சாப்பிடணும்னா உங்களுக்கு அந்த கீ இருந்தால் தான் அதை நம்ம சாப்பிட முடியும். அதனால கீ கொஞ்சம் எக்ஸஸாக போடுறது நியாயம். எஸ். இப்போ வந்து இது நல்லாவே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம கொஞ்சம் லைட்டாக வளவலன்னு எடுத்து வச்சாலே அது வந்து டைம் ஆக நம்மளுக்கு இருக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ நம்ம இப்போவே ரொம்ப டைட்டாக எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாத மாதிரி வளவலன்ற கமரிய ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். ஃபைன். இப்போ இது வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து வச்சிருக்கேன் இந்த கேஷ்யூஸை வந்து கொஞ்சம் மட்டும் இதில் போட்டுடுறேன். ஓகே. கேஷ்யூஸ் நம்ம ஆல்ரெடி வந்து கீல வறுத்து வச்சிருந்தோம். அதை ஸோ நம்மளுடைய திணை சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணட்டுமா பேபி? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இது இன்னும் போக போக கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மேலே ஒரு கார்னிஷ். ஓகே, சூப்பர். ஸோ கார்னிஷை முடிச்சாச்சு. நமக்கு எப்போவுமே வந்து ரெசிபி கையில் கிடச்சதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னா ரீகேப் முடிச்சுட்டு தான் அதை நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த திணை சக்கரை பொங்கலை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிறோம். அந்த குக்கரில் வந்து திணையையும் பாசி பருப்பையும் போட்டு
வேக வைக்கிறோம். அந்த பாசிப்பருப்பும் தினையும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பேன் வச்சுக்கிறோம். அந்த பேனில் கீ போட்டுக்கிறோம். கீ நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு போடுறோம். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதே பேனில் வந்து வேக வச்ச தினையை எடுத்து போட்டு நல்லா மேஷ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி அது நல்லா வந்து லிக்யூட் கண்டென்ஸ் கொண்டு வரும். அடுத்து இன்னொரு பேனில் வந்து நம்ம வந்து வெல்லம் வச்சிடணும். அந்த வெல்லத்தை கரைய வச்சு அதில் இருந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி வடிகட்டி இந்த தினையோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுக்குறோம். அது டைட் ஆகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியை வந்து அதில் போட்டோம்னா நம்மளுடைய திணை சக்கரை பொங்கல் ரெடி. ஸோ இப்போது மேமே சொல்லிச்சாங்க எப்படி நம்ம இந்த திணை சக்கரை பொங்கலை செஞ்சோம் அப்படின்னு. ஸோ சுட சுட இருக்கிற சக்கரை பொங்கலை ஸ்பெஷல் எபிசோடில் சாப்பிட்றது ஹைலைட்டாக இருக்க போது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அருமையாக இருக்குது. முக்கியமாக வந்து நம்ம ரைஸில் பண்ணுற அந்த சக்கரை பொங்கலை விட இது டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அங்கங்கே வந்து அந்த அவுல் மாதிரி கிரன்ச்சியாக இருக்கிற அந்த ஃபீல் வந்து இதில் ஸ்பெஷல். ரைஸில் நமக்கு எப்படி ரைஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரைஸை குக் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு குழஞ்ச அது ஒரு ஃபீல் அப்படின்னா இது இன்னொரு ஃபீல். அண்ட் ஒரு நல்ல ஒரு ரெசிபியாக கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து பொங்கல் அதுவுமா நெய் இஸ் குட் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ரைஸை காப்ஸ் எடுத்துக்கணுமா, எந்த வகையிலுமே காப்ஸ் எடுத்துக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த திணை சக்கரை பொங்கலை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ பொங்கல் ரெசிபியில் இதை கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ஹாப்பி தானே பேபி? ஸோ ஹாப்பி.